ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 23ஆம் தேதிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடந்தே தீரும். அந்த ஒரு விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு, அந்த ஒரு மாற்றங்கள் இவர்களுக்கு முன்னேற்றமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை மீண்டும் ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகிறதா, அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும், வியாபாரங்களானது எப்படி பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து தாங்க இந்த பதிவு. இந்த பதிவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா விரையாதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா வீற்றிருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவோடும் இணைந்திருக்கின்றார். அதனால் அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நடைபெறுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வரவை காட்டிலுமே உங்களுக்கு செலவுகளானது கூடுதலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வருமான பற்றாக்குறைகளானது உங்களுக்கு ஏற்படும். இரவு பகலாக பார்த்தீங்கன்னா பாடுபட்டுமே அதற்குரிய பலன்கள் கிடைப்பது மிக அரிது. எதிலும் பார்த்தீங்கன்னா தடை தாமதங்களானது வரக்கூடும் என்றாலுமே தைரியங்களும் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடி வெற்றியை பெறுவீர். இந்த சமயங்களிலேயே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் உருவாக்குகின்றார். அவரோட உச்ச குருவும் இணைந்திருப்பதனால இல்லத்தில் சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பணத்தை வைத்து கொண்டு தொடங்க வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணமானது தானாகவே சேரும். சேமிப்பில் சிறிது கரையலாங்க. பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, தெய்வத்திற்காக செலவிடுவது, சகோதர சகோதரிகளினுடைய கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைப்பது என்பது போன்றவற்றில் கவனத்தை நீங்கள் செலுத்தி வருவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நீங்கள் கவனத்தை செலுத்தி வருவது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்திலேயே மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கின்றார். அவர் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறையானது பார்த்தீங்கன்னா அகலக்கூடும். புனித பயணங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க தொடங்குங்க. அருளாளர்களினுடைய தொடர்பால் சில நல்ல காரியங்களானது நடைபெறக்கூடும். ஆன்மீக நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்வது வெற்றியை காண்பீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாகவே இருந்து பல நல்ல காரியங்களை பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வைப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பல காரியங்களையுமே முடித்து கொடுப்பாங்க கூட சொல்லலாம். அதே போல் சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்களானது சேருங்க. தொழிலுக்கான மூலதனங்களானது கிடைக்கக்கூடும். பஞ்சாயத்துக்களானது பார்த்தீங்கன்னா சாதகமாகவே முடிய பெறுங்க. பாக பிரிவினைக்கு பல முறை முயற்சித்துமே முடிவடையாத ஒரு சூழல்கள் இப்போது மாறக்கூடும். அதே போல் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே நீச்சம் பெற இருக்கின்றார். ஸோ அதனால் அவர் நீச்சம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு காலகட்டங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அதனால் சகஸ்தானாதிபதியாகவும் தொழிற்ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவதல்ல. அதனால் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறுவதனால் தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். எதிரிகளினுடைய பலங்களானது பார்த்திங்கன்னா மேலோங்குங்க. நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்ய இயலாது. சுற்றத்தார்களும் நண்பர்களுமே உங்கள் மீது குறை கூறுவார்கள். அதே போல் வெற்றிக்குரிய தகவலானது வர வேண்டுமானால் தசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவு செய்யக்கூடிய எண்ணங்களானது மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேற கொடுங்க. கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாகவே சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படுங்க. பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது கூடும். வரவை காட்டிலுமே செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்.
மேலுமே இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் கடக வீட்டில் இருக்கப் போகின்றார். கடகத்தோடு சூரியன் சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. அதே போல் இந்த காலகட்டத்திலேயே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சிம்மத்தில் பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சம் அடைகின்றார். அதனால் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் ரிஷப வீட்டில் இருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகின்றார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் இரண்டாம் பாதியில் பார்த்திங்கன்னா சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்பு உள்ளது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரியன் இப்பொழுது 12ஆம் இடத்திற்கு மாறப்போகின்றார். உச்ச குருவுடன் சேர்ந்து சுபத்தன்மையோடு இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்புகளாகும். அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படுங்க. இதுவரை ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மாறுதல்களானது சேரும் அப்படின்னு சொல்லலாம். தைரியங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பெரிய அளவில் அஷ்டம சனி சோதனைகளை செய்யாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகளை சந்தித்து வருவீர்கள். சூரியன் சுபத்தன்மையோடு இருப்பதனால எதையுமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராத தன்மையானது ஏற்படும். தைரியமாகவே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதனை நீங்கள் எடுக்கலாம். அதே போல் எதிரிகள் உங்களை பார்த்து புறமுதுகிட்டு ஓடக்கூடிய தன்மைகளானது ஏற்படும். 11ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய செவ்வாய் 1.5 காலகட்டங்கள் வரை பார்த்திங்கன்னா, அதாவது 1.5 மாதங்கள் வரை பார்த்திங்கன்னா இருப்பதனால 1.5 மாதங்கள் வரை இருப்பதனால மிக அற்புதமான காலகட்டங்களாக இருக்குங்க. எதிரிகளை வென்று நீங்கள் சந்திப்பீர்கள். அதாவது எதிரிகளை பார்த்திங்கன்னா வென்று நீங்கள் சாதிப்பீர்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் தொல்லைகளானது தீரக்கூடும். தொழில் வியாபாரங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் வியாபாரம் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே லாபங்களானது கிடைக்கக்கூடும். இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வுகள் மகம் நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மனம் நிலைப்படக்கூடிய ஒரு தன்மைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் 12ஆம் இடத்தில் வலுவாக இருப்பதனால சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். தொட்டது துளங்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்களாகும். மேலுமே அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். தந்தையினுடைய உடல் நலங்களில் கவனங்களானது தேவை. அரசாங்க காரியங்கள் முடிவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களானது ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கக்கூடுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா தாய்மாமனுடைய வகையில் அனுகூலங்களானது உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது ஏற்படுங்க. தேவையில்லாத சவகாசத்தில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். நண்பர்களினுடைய உதவிகளானது கிடைக்கக்கூடும். சகோதரர்களுடைய உதவிகளானது கேட்டு தொந்தரவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியக்கூடும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடுங்க. ஷேர் மூலம் ஆதாயங்களானது கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உண்டு. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பணியாளர்களுக்கு முன்னேற்றங்களானது கிடைக்கக்கூடும். அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளுமே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. ஆனால் வேலை பளுவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பார்த்திங்கன்னா பொல்லாப்பையும் சந்திக்கலாம். பொறுமையுடன் அனுசரித்து போக வேண்டும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறுவனத்தை பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தலாம். ஆனால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. போட்டியாளர்களை கொஞ்சம் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். சமாளிக்க பார்த்திங்கன்னா நிறையவே கடுமையாக போராட வேண்டியதாக கூட இருக்கலாங்க. பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சில சங்கடங்களானது ஏற்பட்டாலுமே அதனால் பெரிதும் பாதிப்புகளானது இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தற்காலிக இடமாற்றங்களானது உண்டாகும்.
அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில பரிகாரமாக சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் செய்துக்கோங்க. மிகவும் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீராடியதுமே சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய ராகு காலத்தில் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்துக்கோங்க. அதே போல் புதன்கிழமை அன்று பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபங்களை ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.